மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல பயணம் பண்றவரு அந்த மக்கள்கிட்டயே போய் இந்த கல்லூரியெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. இவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலரும் இதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியது வரப்போற 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடா 234 தொகுதியில இருந்தும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல பயணம் பண்ணிட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பயணத்தோட முதல் கட்டமா ஜூலை 7ஆம் தேதியில ஆரம்பிச்சு 21ஆம் தேதி வரை கோயம்புத்தூர், கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறைன்னு பல இடங்கள்ல மொத்தம் 34 தொகுதிகள்ல பயணம் பண்ணிட்டு வராரு எடப்பாடி. இந்த பயணத்துல தான் என்ன செய்யறோமோ இல்லையோ அதை விட முக்கியமா திமுகவை குறை சொல்லணுங்கிறதுல மும்மரமா இருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல கோயம்புத்தூர்ல பயணம் பண்ணும்போது அங்க உள்ள மக்கள்கிட்ட இந்த கோயிலை கண்டாலி திமுகவுக்கு உறுத்தும் போல அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல கோவைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திச்சு பேசினாரு. அதுல என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுகவுக்கு கோயிலை கண்டாலே கண்ணு உறுத்தும் போல, கோவில்ல கொடுக்குற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் கல்லூரி கட்ட ஆரம்பிச்சிடாரு, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. தெய்வ பக்தி படைச்ச நீங்கெல்லாம் எதுக்காக கோயில் உண்டியல் நீங்க பணம் போடுறீங்க? கோயிலுக்கு போய் சேரணும் அப்படின்னு தானே. ஆனா அறநிலைத்துறை மூலம் கோவிலுக்கு வரும் பணத்தை எல்லாம் இந்த திமுக அரசு கல்லூரி கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது அரசு பணத்துல கட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாரு. அறநிலையத்துறை கீழே இயங்குற கல்லூரிகள் இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் பக்தச்சுவல முதல்ல இருந்து இப்போ மு.க. ஸ்டாலின் வரைய மொத்தம் அறநிலையத்துறை கீழே 7 கல்லூரிகள் இயங்கிட்டு வருது. அது எந்தெந்த ஆண்டு யார் முதலமைச்சரா இருக்கும் போது இந்த கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். 1963ஆம் ஆண்டு பக்தச்சுவலம் முதலமைச்சரா இருக்கும்போது அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி அப்படின்னு திண்டுக்கல்ல ஒரு கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 1964ல அதே பக்தச்சுவலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி திருநெல்வேலியில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா 1964ல அதே பக்தச்சுவலம் முதலமைச்சரா இருக்கும்போது பூம்புகார் கல்லூரி அப்படின்னு நாகப்பட்டினத்துல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா 1965ல பக்தச்சுவலம் முதலமைச்சரா இருந்திருக்காரு. அப்போ ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரி அப்படின்னு கன்னியாகுமரியில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 1970ல கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும்போது அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரி அப்படின்னு திண்டுக்கல்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 1981ல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது அருள்மிகு பழனியாண்டவர் பல்தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு திண்டுக்கல்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்னு சென்னையில கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் அறநிலைத்துறை கீழே 7 கல்லூரிகள் இந்த மாதிரி இயங்கிட்டு வருது. அப்படி பல ஆண்டுகளா இதை பின்பற்றி வரத இப்போ புதுசா எடப்பாடி அவர்கள் கிளப்பி இருக்கிறது பிஜேபியோட ஒரு சாயலை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குன்னு திமுகவினர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. எடப்பாடி அவர்களோட இந்த கருத்துக்கு திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் சரவணன் இதற்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, RSS அமைப்போட அக்மார்க் அறிவொருடியா இருக்காரு பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. இவரை முன்னாள் முதல்வர் சொல்றதுக்கே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்களோட இந்த கருத்துக்கு குளத்தூர் தொகுதியில உள்ள அருள்மிகு கற்பகம்மாள் கல்லூரி மாணவர்களும் அவங்களோட பெற்றோர்களும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி கண் திறந்த கடவுளின் பணத்தை கல்லூரிகளுக்கு கட்ட பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டுல கோயில்ல உள்ள நிதியிலிருந்து கட்டப்பட்டு அந்த கோவிலின் பேரிலே இயங்கும் கல்லூரிகள் பல இருக்கு. இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் தெரியாது. அவரோட அரசியல் அறியாமையை வெளிப்படுத்துறாரு. கடவுள் கல்விக்கு தானே உதவணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்ததா CBI மாநில செயலாளர் முத்தரசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடியில இருந்தே அறநிலைத்துறை, அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருந்து வர நிதிய பல பள்ளிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு கோவில இருந்து வர வருமானம், அதாவது நீதியா கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு கல்லூரி தானே கட்டுறாங்க. அதை எடுத்துட்டு போகணும் யாரும் ஓடலையே. கல்லூரி கட்டுறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பழனிசாமி இடத்துக்கு ஏத்த மாதிரிதான் தாளம் தட்டுறாரு. பாஜகவினர் இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்பவர்கள் அவர்களோட கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி செய்தியாளர்களை சந்திச்ச அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாலேஜுங்கிறது சுத்தமா கிடையாது. மறைந்த தலைவர்கள் பக்தச்சுவலம்,
காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு நிறைய பேர் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சுதான் இருக்காங்க. இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அறியாமையின் இருள்ல மூழ்கி இருக்காரு அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் இறுதியா இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அறநிலையத்துறை சார்பில் கல்லூரி கட்டுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது, அப்படி கட்டுனா என்ன தவறு அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.